18ஆம் தேதி இந்த முள்ளிவாய்க்காலில் நாங்கள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். மூளைக்கு மூளை கஞ்சிகளை காய்ச்சி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒளிச்சொலிச்சிருந்து கஞ்சிகளை குடிச்சு இந்த குழந்தை குஞ்சுகளை நாங்கள் பார்த்தது என்றைக்குமே எங்களால் மறக்க முடியாத சம்பவம். இனியும் வரும் சந்ததிகளுக்கு இதை ஞாபகம் ஊட்டுமா போல இதை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். வருஷம் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் இந்த கஷ்டங்களை நீக்க வேணும். ஒரு நேரம் கஞ்சியும் இல்லாமல் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் பட்ட துன்பம் கொஞ்சமானது இல்லை. செல்லடிக்கிறான் அடிக்கிறான் ஓடுவோம் கொஞ்சம் மூளைகளை போய் குந்தி இருப்போம் என்று சொல்லி ஒளிச்சு சிரட்டைகளையும் காவிக்கொண்டு உயர்த்துகளும் இல்லாமல் நாங்கள் கஞ்சி குடிச்சு இந்த குழந்தை குஞ்சுகளை நாங்கள் பார்த்ததில் இன்றைக்குமே எங்களால் மறக்க முடியாது. இதையும் வருங்கால சந்ததிகளுக்கு நினைவு ஊட்ட வேணும் என்றதுக்காக இந்த நாங்கள் கஞ்சியை வருஷம் இதை காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். 18ஐ முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் 11ஆம் தேதி தொடக்கம் இந்த நினைவு நாளை, மே 11 தொடக்கம் இந்த நினைவு நாளை எங்களுடைய தமிழ் மக்கள் சகல இடங்களிலும் நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் இந்த முள்ளியவளை ஐயனார் குடியிருப்பு பகுதி மட்டுமல்ல பல இடங்களிலும் இந்த கஞ்சி வழங்கல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை அடுத்த சந்ததிக்கு நினைவுபடுத்தும் முகமாகவும் இந்த பழையதை மறக்கவில்லை நாங்கள் அந்த நேரம் அங்கு கூடி நின்று இந்த ஏற்கனவே அக்கா சொன்னது போல ஒழித்து மறைச்சு இப்படியாக அந்த உணவுகளை தயார் செய்து அந்த மக்கள் சாப்பிட்டதையும் நினைவு கூர்ந்து இந்த கஞ்சி பாரம், இந்த பாரத்திலே கஞ்சி வழங்கல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. திருகோணமலை மட்டக்களப்பு என பெண்கள் என்றும் பாராமல் சில அராஜகங்களை அரச துறையினர், அதாவது போலீஸோ அதோடு சம்பந்தப்பட்டவர்களோ கொஞ்சம் அடாவடித்தனமாக ஒரு கஞ்சி காட்சி வழங்கும் நிகழ்வை கூட கொச்சைப்படுத்தும் விதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இது கொச்சைப்படுத்தும் விதமாக இல்லை. இன்றைக்கு இலங்கை முழுவதும் பொருளாதார கஷ்டத்தால் எல்லோரும் அவலப்பட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் கூட இந்த கஞ்சி நிகழ்வை மறக்காமல் செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை போல கிடக்கின்றது. இருந்தாலும் இந்த பெண்களை கூட இரவு நேரங்களில் அங்கு இப்படி கைது செய்யும் நடவடிக்கைகளை இட்டு நாங்கள் அதை கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலையும் இந்த நினைவு நாளில் நான் இந்த கருத்தையும் சொல்லிக்கொண்டு நிறைவுறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக நாங்கள் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த நினைவேந்தலை நினைவுபடுத்தி எமது சந்ததிக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டில் தமிழராகிய நாங்கள் இருக்கின்றோம். அந்த சர்வதேசம் அந்த நேரம் எங்களை கண்டுகொள்ளாததால் நாங்கள் பல உயிர்களை காவு கொடுத்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், இந்த இடத்தில் பொறிக்கப்பட்ட வாசனகம் மாறி முள்ளிவாய்க்கால் இந்த இடத்தில் கஞ்சி வழங்கும் என்று ஒரு பேனர் இருந்தால் அங்கு பல மக்கள் கூடுவோம். அங்கு கூடுகின்ற நேரம் அந்த இடத்தில் அந்த கஞ்சி வழங்கப்பட மாட்டாது. எனில் அந்த இடத்தில் பல செல்கள் விழுந்திருக்கும். கஞ்சிக்கு கீவில நின்று மரணித்த பிள்ளைகளும் பால் யோக்கோடு இறந்து போன குழந்தைகளையும் நாங்கள் பார்த்து வளர்ந்திருக்கின்றோம். எனவே இனிவரும் சந்ததிக்கும் நாங்கள் இந்த நினைவுகளை கடத்தி செல்வதற்காக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமானது 11ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கின்றோம். இந்த கஞ்சி வழங்கி அடுத்த சந்ததிக்கும் நாங்கள் பட்ட துயரத்தை நினைவுபடுத்துகின்றோம். எனவே இந்த கஞ்சி வழங்கல் நிகழ்வு தொடர்ந்து மே 18 வரைக்கும் நடைபெறும்.